இது ஒரு மதுக்கடை. அருகாமையிலே பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் இருக்கிறது. அருகாமையிலே குடிப்பதற்கான இடமும் இருக்கிறது. குடியை கெடுக்கும் என்பார்கள், இருந்தாலும் கேட்பதில்லை. தெருவுக்கு ஒரு கடை இருந்தது, இப்பொழுது பல கடைகள் இருக்கிறது. கிராமங்களில் அது இல்லை, நகரத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. மக்கள் திருந்த மாட்டேங்கிறார்கள். ஏதாவது பணத்தை கொண்டு வந்து ஒரு சிறிய பாட்டில், அது 200 ரூபாயோ இல்லை அதிகமாகவோ எனக்கு தெரியாது, அதுபோல் எடுத்து வந்து அவர்கள் அருகாமையிலே மாமிசத்தை சாப்பிடுவார்கள். ஏதாவது வறுத்த முட்டையை சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உழைப்பின் வலி அதை போவதற்காக சிலர் குடிக்கிறார்கள். சிலர் பொதுவாகவே அவர்களுக்கு அந்த போதை தான் அவர்களுக்கு வாழ்க்கையே. அதனால்தான் பலர் போதையை விரும்பி அவர்கள் குடிக்கிறார்கள். வியாபாரம் நடக்கும், அதுக்கும் வரி உண்டு. வரி அரசாங்கத்திற்கு சென்றுவிடும். அதை தயாரிப்பவர்களுக்கும் பணம் சென்றுவிடும். அங்கே விற்கக்கூடிய பொருள்களுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய தந்திரம். அதனால்தான் எளிதாக அவர்கள் ஒரு மதுக்கடையை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். அது ஒரு தொழிலாக நடத்துகிறார்கள். அதனால்தான். எனவே குடிக்காதீர்கள் என்று சொன்னால் கேட்க மாட்டார்கள், யாரும் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த குடிக்கு அடிமையாகிவிட்டார்கள். என்னதான் சொன்னாலும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அப்படித்தான் இருக்கிறது, எல்லா இடங்களிலுமே இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றுவது கடினம். மதுவிலக்கு ஒரு காலத்தில் இருந்தது. இப்பொழுது சிலர் தென்னங்கல்லை அதை வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் சிலர். இது தற்பொழுது வரக்கூடிய செய்திகள். அது ஒரு காலத்தில் பணங்கள் இருந்தது, தென்னங்கள் இருந்தது, சாராயம் இருந்தது. இப்பொழுது மது கடைகளாக பாட்டில் வைத்து விற்கிறார்கள். கள்ளச்சாராயத்தினால் சமீபத்தில் பலர் இறந்தனர் என்ற செய்தியும் நமக்கு தெரிய வரும். இருந்தாலும் இவர்கள் திருந்துவதாக இல்லை. நடக்கட்டும், அவர்கள் சாவை நோக்கி போகிறார்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.